ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 13 அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குடியிருவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லக்கியோட கேஸ் கோர்ட்ல வரப்போகுது. நம்ம சராயு மனிஷா அவங்க டீம் ஜெயிக்க போகுதா, இல்ல நம்ம மித்ரா லக்ஷ்மி இவங்க 2 பேரும் ஜெயிக்க போறாங்களா, லக்கி யாருக்கு கிடைக்க போறாங்க, இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க லக்கி ஏங்கி அழுதுட்டே இருக்கிறாங்க. நம்ம ஜுன்னுவோ ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அங்க எங்கேன்னு தேடிட்டு, லக்கி கோர்ட்ல என்ன ஆச்சு, நீ இந்த வீட்லயே இருக்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ என்னோட மித்ரா அப்பா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு. லக்கி எந்த பதிலும் சொல்லாம திரும்ப திரும்ப ஏங்கி அழுதுட்டே இருக்கிறாரு. லக்கி ஒண்ணுதான் கேக்குறேன், ஐயோ லக்கி நீ அழுகுறியா, உனக்கு என்ன ஆச்சு லக்கி, கோர்ட்ல என்ன நடந்துச்சு, இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டே இருக்க, சொல்லு லக்கி வாயை திறந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்காக யாருமே பேசல, அம்மா உனக்காக ஏதாவது பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு கேக்குற. அம்மாவால மட்டும் என்ன பண்ண முடியும்னு சொன்னும், கோர்ட்ல எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க. அர்ஜுன் அங்கிளும் எனக்காக கோர்ட்ல எதுவுமே பேசவே இல்லை, எனக்காக யாருமே வாதாடவே இல்லை, என்னைய திரும்பியும் அந்த பார்வதி அவங்க கூட அனுப்ப சொல்ல போறாங்க. எனக்கு இங்கதான் இருக்கணும், எனக்கு இந்த வீட்டுல இருக்கதான் பிடிச்சிருக்கு, எனக்கு மித்ரா அப்பா கூட ஓன் கூட லக்ஷ்மி அம்மா கூட இருக்கிறதான் பிடிச்சிருக்கு, எனக்கு என்னோட அம்மா கூட போக எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க வர ஏங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. என்ன லக்கி, சரி உனக்குதான் இன்னும் ஒரு நாள் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்குள்ள அம்மா ஏதாவது உன்னை வெளியெடுத்துருவாங்க. இல்ல ஜுன்னு, கோர்ட்ல நாளைக்கு தீர்ப்பு இப்படிதான் வரும்னு அந்த மீடியால இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. நாளைக்கு பார்வதியோட உன்னை அனுப்பி வச்சிருவேன், இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், இந்த வீட்டுல நான் இருக்கிறது இதுதான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லி எங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, உன்னை எப்படி நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்த்து அந்த கடவுள் உன்னை மனசு இறங்க மாட்டாரா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஜுன்னு பேசிட்டு, சரி நம்ம இதுக்கான பதில நம்ம கடவுள்கிட்டே கேட்டா என்ன, வா லக்கி அப்படின்னு சொல்லிட்டு, ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி நம்ம ஜுன்னு கோவத்துல கத்துறாரு. உன்னே என்ன பிள்ளைங்களா, என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். நான் ஒன்னும் உன்னை கூப்பிடல, உன்னை திட்டினேன், நீ கடவுள் தானே, இப்படி சின்ன பிள்ளைங்களை அழ வச்சு பாக்குறதுதான் இந்த கடவுளுக்கு அழகா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, எதுக்கு லக்கி நீ எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே ஜுன்னு, ஏன் லக்கி எதுக்கு அழுகுறான்னு உனக்கு தெரியாதா, எல்லா விளையாட்டும் நீ விளையாடிட்டு என் லக்கியை நீ அழ வச்சுட்டு இப்ப என்கிட்டே நீ கேக்குறியா, நீ பெரிய கடவுள் தானே, உனக்குதான் நடந்தது நடக்க போறது எல்லாமே உனக்கு தெரியும் தானே, அப்புறம் என்ன நீ என் லக்கியை நீ கஷ்டப்படுத்தி அவ வாழ்க்கைய விட்டு இது பண்ணிட்டு இருக்க, லக்கி இங்க அவங்க இந்த வீட்டுல இருக்கணும் தானே ஆசைப்படுறா, நீ எதுக்கு லக்கி அவங்க அம்மாவோட அனுப்பி வைக்கணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. லக்கியோட அம்மா தான் யாரு அப்படின்னு சொல்றாங்க, லக்கியோட உண்மையான அம்மா தான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது அதுதான் லக்கி, உனக்கே தெரியுமே உன்னோட உண்மையான அம்மா உன்னை கண்டிப்பா காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க எங்க காப்பாத்த போறாங்க, அவங்க அந்த உண்மையான அவங்க லக்கியோட அம்மா இந்த வீட்டுல இருந்து எப்படியாவது லக்கி பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஜுன்னு பார்வதியை மீன் பண்ணி சொல்றாரு. ஆனா ஆஞ்சநேயரோ லக்ஷ்மி தானே உண்மையான அம்மான்னு அவருக்கு தெரியும்ல, அதனால அவர் இதை சொல்றாரு. உடனே ஜுன்னு சொல்றாரு, நீ என்ன உங்க சீதா மாதேவியை மட்டும் தான் காப்பாத்துவியா, எங்களெல்லாம் நீ காப்பாத்த மாட்டியா, நீயும் எல்லாரும் மாதிரிதான் இப்ப லக்கிக்கு உன்னால உதவி பண்ண முடியுமா முடியாதா, நீங்க பாருங்க பிள்ளைங்களா, எப்ப எது நடக்கணுமோ அதுவாவே நடக்கும், நம்மளால எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது, நம்மளால எதுவும் மறைச்சு வைக்கவும் முடியாது, ஒரு நாள் உண்மை வெளியே வந்துதான் ஆகும், அத மாதிரி லக்கி நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ உன் அம்மாவோட தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என் அம்மாவோட போறதே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன், என் அம்மா யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் இந்த வீட்டுலதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ ஒரு கடவுளே இல்ல போ, நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இவங்களும் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இங்க பாருங்க, நீங்க இப்ப ரொம்ப கோவத்துல இருக்கிறீங்க, லக்கி இங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டு அவ கண்ணீரெல்லாம் தொடச்சு விட்டுட்டு ஆஞ்சநேயர் வழக்கம் போல புரியாத மாதிரியே பேசிட்டு போயிடுறாரு. ஜெய் ஆஞ்சனியான்னு சொல்லிட்டு புரியாத மாதிரியே பேசிட்டு போயிடுறாரு. ஒன்னே இந்த கடவுள்கிட்ட ஏதாச்சும் பேசினா ஏதாச்சும் நல்லது நடக்கும்னு நினைச்சா இந்த ஆஞ்சநேயரும் நல்லா குழப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் எப்ப பார்த்தாலும் பிச்சு 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 பேசிட்டு இருக்கிறாரு. ஏதாச்சும் புரியுதா, ஒண்ணுமே புரியல. லக்கி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ பாரு அம்மா இருக்காங்கல்ல, அம்மா கண்டிப்பா உன்னை வெளியே கொண்டு வருவாங்கன்னு சொல்லி இன்னும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க லக்கிக்கு. இங்க பார்த்தா பப்ல எல்லாரும் யாரு பார்த்தா நம்ம மனிஷா, அப்புறம் அந்த வக்கீல் சாணக்கியா, அடுத்து தேவயானி, அப்புறம் அந்த பார்வதி பொண்ணு சராயு அவங்க பிஏ எல்லாரும் வந்திருக்கிறாங்க. வட்ட மாநாடு போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. நல்லா இவங்க தண்ணி அடிச்சுட்டு, இவங்க நம்ம மனிஷா பார்த்தா சிக்கனை நல்லா வெளுத்து வாங்கிட்டு, சராயு ஜூஸ் குடிச்சிட்டு எல்லாரும்
நாளைக்கு எப்படியோ நீங்க இந்த கேஸ் எங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துருவீங்கிறீங்க நம்பிக்கை எனக்கு முழுசா வந்துருச்சு. நீங்க இன்னைக்கு பேசினதே வந்து ரொம்ப தரமா இருந்தது. அந்த அர்ஜுனால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அவன் பயந்து பம்மிட்டான். இதுக்கடுத்து இன்னும் ஒரு நாள்ல அவனால எந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்க முடியும், இல்ல என்னத்தை கொண்டு வர முடியும்? ஒன்னும் கொண்டு வர போறது இல்ல. இதே மாதிரி நாளைக்கும் நீங்க வந்து வாதாடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அந்த லக்கி இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த பார்வதி, மேடம் அந்த லக்கி அந்த பொண்ணை நீங்க நாளைக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்றீங்க, அதுக்கடுத்து என்ன பண்ணணும், அதுக்கடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் நீ ஒன்னும் பிரச்சனை பண்ண தேவையில்ல, அதுக்கெல்லாம் நீ எதுவும் பயப்பட தேவையில்ல. நாளைக்கு நீ இந்த கோர்ட்ல இந்த கேஸ் முடிஞ்சனும் பேமெண்ட்டை வாங்கிட்டு நீ போயிட்டே இருக்கலாம். அந்த பொண்ணுக்கு நான் லக்கிக்கு நான் வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். அவளை பீகாருக்கு அனுப்பி பிச்சை எடுக்க இதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அதனால என்னோட அடியால் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓ அப்படியா மேடம் அப்படின்னு சொல்லும் போது கிரிமினல் லாயர் வந்து என்ன என்ன நீங்களா அப்ப கிரிமினல்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. என்ன லாயர், நீங்களே கிரிமினல் லாயர் தான், இதுல எங்களை பார்த்து கிரிமினல்ஸான்னு கேக்குறேங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு என்னோட பேமெண்ட் வந்தா போதும். நீங்க அந்த பொண்ணை கொல்லுங்க, இல்ல பிச்சை எடுக்க விடுங்க, இல்ல என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கரெக்டா சொன்ன நேரத்துக்கு சொன்ன பேமெண்ட் என் அக்கௌண்ட்ல வந்து விழுகணும், அவ்வளவுதான். நாளைக்கு அந்த அர்ஜுனை தோக்கடிக்கிறதெல்லாம் ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கே பாத்தீங்கல்ல எப்படி அப்படின்னு சொல்லி உடனே சராய் வந்து லக்ஷ்மியை புகழ்ந்து பேசுறாங்க. லக்ஷ்மியை நீங்க அவ்வளவு ஈஸியா எடை போடக்கூடாது, அவ ரொம்ப தைரியசாலி, அவ கடைசி நிமிஷத்துல ஏதாச்சும் பண்ணுவா. ஏன்னா லக்கியை நாங்க கூட்டிட்டு வருவோம்னு நினைச்ச கடைசி நிமிஷத்துல மீடியாவை வர சொல்லி போலீஸை வர சொல்லி பிரச்சனை பண்ணி இழுக்க வச்சிருக்காங்க. அந்த லக்ஷ்மியை நீங்க ரொம்ப லேசா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிரிமினல் லாயருக்கு வந்து கோவம் வருது. என்ன மேடம், ஏன் முன்னாடியே அந்த பொண்ணை நீங்க ரொம்ப ஒசத்தி பேசிட்டு இருக்கிறீங்க? இந்த சாணக்கியா முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான், நான் இதை விட பெரிய பெரிய கேஸ் எல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன், இதெல்லாம் எனக்கு கால் தூசிக்கு சமம், இந்த கேஸ் எல்லாம் ஒரு கேஸே கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பொண்ணெல்லாம் என் முன்னாடி பெருமையா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த பிஏ பார்த்தா, அட பாவீங்களா, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா, ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு பிச்சை எடுக்க வேணுமா? கண்டிப்பா அந்த லட்சுமி பொண்ணு உங்களை என்ன சும்மா விடுவான்னு நினைச்சிட்டு இருக்காளா? கண்டிப்பா அந்த லட்சுமி பொண்ணு ஏதாச்சும் பண்ணி இந்த பாப்பாவை காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி அவர் வரும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம இவங்களோட பிஏ சராயோட பிஏ வந்து இந்த மாதிரி மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாரு. இவங்களை கரிச்சு கொட்டிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல மித்ராக்கு வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. உடனே அதுக்கடுத்து மித்ரா வந்து போன் பண்றாரு மனிஷாக்கு. எல்லாரும் அமைதியா இருங்க, மித்ரா என்ன கால் பண்றான்னு சொன்னோன்னே, ஹலோ மனிஷா அப்படின்னு சொல்றாரு. சொல்லு மித்ரா, நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாரு. நான் கோவில்ல இருக்கேன் மித்ரா, நான் இங்க வந்து நாளைக்கு லக்கிக்கு வந்து இது கிடைக்கணும்ல, கேஸ்ல ஜெயிக்கணும்ல, அதுக்காக கோவிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா சராய், இது நீ கோவில்ல இருக்கியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லு மித்ரா. ஒன்னும் இல்ல மனிஷா அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு. இப்ப மித்ரா எனக்கு எதுக்கு கால் பண்ணா, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி போனை கட் பண்றான் அப்படின்னா, தேவயானி நீ தான் அவனோட மனைவி ஆக போறல்ல, அதனால உன்கிட்ட பேசலான்னு கால் பண்ணிருப்பான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல சிக்கனை ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நல்ல மூக்கு முடிக்க சாப்பிட்டுட்டு மனிஷா, சரி நாளைக்கு கோர்ட்ல நம்ம சந்திக்கலாம், நீங்க வந்து எப்படியாவது நாளைக்கு அந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்துருங்க, உங்களுக்கு எவ்வளவு நீங்க பேமெண்ட் கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மனிஷாவும் தேவியானி கிளம்பி வந்துடுறாங்க. இங்க பார்த்தா கிளம்பி மித்ரா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து இந்த கோர்ட்ல எப்படிடா நாளைக்கு ஜெயிக்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இதை பத்தியே யோசிச்சிட்டே இருக்கிறாங்க. ஜெயதேவ் வராரு. வந்து அம்மா நீ லக்கிக்காக நீ வந்து ரொம்பவே கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அதுக்காக நீ சாப்பிடாம இருந்தாலும் கஷ்டப்பட வேண்டாம், நீ சாப்பிட்டியா, சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லம்மாமா எனக்கு பசிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீயும் சாப்பிட மாட்ற, அங்க பாரு மித்ராவும் சாப்பிடல, மித்ராவும் வந்து லக்கியை நினைச்சு கவலைப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு அவன் இன்னைக்கு சரியாவே சாப்பிடல நாள் ஃபுல்லா, நீ அவனை எப்படியாச்சும் சாப்பிட வைமா, அவனை எப்படியாச்சும் சாப்பிட சொல்லு, அவன் கஷ்டப்பட்டதை என்னாலையும் பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயதேவ் வந்து இந்த மாதிரி கடவுள் கண்டிப்பா ஏதாவது கண்ணை திறப்பாருமான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. உடனே இவங்க வந்து மித்ரா வந்து வாசல்ல உட்காந்து இருக்கிறாங்க, ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறாங்க, லக்கி எப்படிடா காப்பாத்துறது, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. நம்ம லக்ஷ்மி வந்து வராங்க. மித்ரா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன லக்ஷ்மி, இப்ப எதுவும் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கேயே சொல்லு அப்படின்னா, நீங்க முதல்ல உள்ள வாங்கன்னு சொல்லி மித்ரா கைய வலுக்கட்டாயமா பிடிச்சி உள்ள இழுத்துட்டு வந்து டைனிங் டேபிள்ல உட்கார வச்சுறாங்க. என்ன சொல்ல போறா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடவே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க லக்கியை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லி பிளேட் எடுத்து வச்சு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. இல்ல எனக்கு பசிக்கல, எனக்கு வேண்டாம், நான் தான் சொல்றேன்ல, நீங்க இப்போ சாப்பிடாம இருந்தா மட்டும் நாளைக்கு நடக்க போறது நடக்காம இருக்க போதா, எது நடந்தாலும் நடக்கலாட்டியும் உடம்பு முக்கியம், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம நான் உங்ககிட்ட என்ன விஷயம் பேசணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நாளைக்கு கேஸ் வந்து அர்ஜுனே வாதாடட்டுமே அப்படின்னு கேக்குறேன்.
லக்ஷ்மி இத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அர்ஜுன்லாம் ஒண்ணும் வாதாட தேவையில்ல, நான் அதை விட பெரிய லாயர் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க அர்ஜுனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அமைதியா இருந்ததுக்கு வந்து நான் என்னாலதான் வந்து அர்ஜுன் இன்னைக்கு அமைதியா இருந்தாரு. இது உன்னாலயா? ஆமா, தயவு செஞ்சு இப்ப என்கிட்ட எதையும் முழுசா கேட்காதீங்க. அதை இப்ப சொல்ற நிலைமையிலே நான் இல்ல. ஆனா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, நான் லக்கி உங்களுக்கு திருப்பி தருவேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. அர்ஜுன் இன்னைக்கு அமைதியா இருந்திருக்குது முழுக்க முழுக்க காரணம் என்னாலதான். நாளைக்கு என்ன வச்சுதான் லக்கி அவங்க வந்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாங்க. அதனால நாளைக்கு என்ன நடந்தாலும் நீங்க என்னைய முழுசா நம்புங்க, என் பக்கம் நில்லுங்க, லக்கியை கண்டிப்பா நான் உங்களுக்காக கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இவரும் அதுக்கடுத்து சொல்லிட்டு போகிறாங்க. உடனே கையை பிடிச்சி இழுக்கிறாரு நம்ம மித்ரா வந்து லக்ஷ்மி கையை பிடிச்சி இழுத்து, சரி நீயும் சாப்பிட்டு இருக்க மாட்டல்ல, உட்காரு நீயும் சாப்பிடு அப்படின்றாங்க. உடனே நான் லக்கியை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறேனோ அதே அளவுக்கு நீயும் கஷ்டப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து அவளோட அப்பாவை எவ்வளோ என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிக்கிறோன்னா, நீ அதை விட ஒரு படி மேலேயே போய் லக்கியை எப்படி காப்பாற்றணும், இந்த வீட்டில் இருக்க வைக்கலாம் நீ யோசிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீயும் உட்காந்து சாப்பிட்டுருக்க மாட்டேன், உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி லக்ஷ்மி உட்கார வச்சு லக்ஷ்மி பிளேட்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சு சால்ட் எடுத்து வச்சு அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா வில்லிகள் 2 பேரும் நம்ம தேவயானியும் மனிஷாவும் வீட்டுக்குள்ள வராங்க. வந்து அங்க பாருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாக்குறாங்க. அவங்க மித்ராவும் லக்ஷ்மியும் உட்காந்து சாப்பிட்றத. உடனே தேவயானி, இங்க பாரு என்னமோ நீ கோயில்ல இருக்கேன்னு அந்த மித்ரா இதுக்குதான் நீ எங்க இருக்கேன்னு கேட்டிருக்கான் போல, அவளோட மனைவியோட சந்தோஷமா இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு உடனே மித்ரா பார்க்க போறாங்க. மித்ரா சாப்பிட்டியா மித்ரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் அதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன், நீ வந்து வெளியே எங்கேயோ போயிருக்கேன்னு சொன்னேன், சரி அதான் சரி நீ உட்காந்து சாப்பிடு மனிஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ மித்ரா நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங்கா எதுக்கு? ஆமா லக்கி நாளைக்கு கோர்ட்ல லக்கியோட கேஸ் வருதுல்ல, அவ அதுல கண்டிப்பா ஜெயிச்சு நம்ம கூட நம்ம லக்கி இருக்கணுங்கிறதுக்காக நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் மித்ரா அப்படின்னு சொல்லி அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகிட்டு போறாங்க. உடனே தேவயானி இதை அப்படியே ரீகேப் பண்ணி பாக்குறாங்க. சிக்கனை ஃபுல்லா வெளுத்து வாங்கிட்டு இங்க வந்து ஃபாஸ்டிங்கா. உடனே அவங்க அப்படியே போயிடுறாங்க, அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இது என்ன மனிஷா நீ ஃபாஸ்டிங்கா? ஐயோ ஆன்டி என்ன அந்த லக்ஷ்மி மித்ராவும் அங்க சிரிச்சு பேச சந்தோஷமா இருக்காங்க, அதை ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு வரேன். எல்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, நாளைக்கு அந்த லக்கியும் அந்த வீட்டுல இருக்க போறது இல்ல, அப்புறம் எனக்கு என்ன கவலை. அதுக்கடுத்து அவன் லக்கி இந்த வீட்டுக்கு போயிட்டு போனதுக்கு அப்புறம் மனிஷான்னு ஏன் பின்னாடி தானே இந்த மித்ரா சுத்த போறான், அதுக்கடுத்து எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கெத்தா இருக்கிறாங்க. இங்க பார்த்தா மறுநாள் விடியுது, கோர்ட்ல கேஸும் வந்துடுறாங்க, ஜட்ஜு வந்துடுறாரு. இந்த சாணிக்கா வந்து ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லி, நேத்தே இந்த கேஸுக்கு நீங்க தீர்ப்பு எழுதிருக்கலாம், வீணா இந்த அர்ஜுன் வந்து ஒரு நாள் கோர்ட்டோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு நாள்ல அவரால் அப்படி என்ன ஆதாரத்தை கொண்டு வர முடியும், ஆனா அவர் என்ன கொண்டு வந்திருக்காரோ என்னதோ எனக்கு தெரியல, அதை விட ஒரு முக்கியமான ஆதாரம் இப்ப என்கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி, இங்க பாருங்க சார், நாங்க அந்த பார்வதி பொண்ணுக்கும் அவங்களோட பொண்ணு லக்கிக்கும் நாங்க டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்திருக்கோம் பாருங்க, ஆனா இதை வந்து கோர்ட்ல சப்மிட் பண்றேன்னு சொல்லி கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. உடனே அது ஃபுல்லா படிச்சு பாக்குறாரு. லக்ஷ்மிக்கும் மித்ராக்கும் அடுத்த பேரதிர்ச்சியா இருக்கு, என்னடா டிஎன்ஏ ரிப்போர்ட் 2 பேத்துக்கு ஒன்னா இருக்கா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. உடனே இதுக்கு மேல எந்த சாட்சியும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா டிஎன்ஏ ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட்டே போதும், இது வந்து இவங்களோட பொண்ணுங்கிறத சாட்சியை நாங்க கோர்ட்ல நிரூபிச்சாச்சு, அதனால நீங்களே பார்வதியிடம் அவங்க பொண்ணை ஒப்படைக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம அர்ஜுன் அப்ஜெக்ஷன் சார் அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்ஜுன், இதை விட நீங்க என்ன ஒரு நாள்ல அப்படி என்ன நீங்க ஆதாரத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி நக்கலா கேட்டுட்டு இருக்கிறாரு. இங்க பாருங்க சார், நான் வந்து இவங்களுக்கு பிரசவம் பார்த்த அந்த பொண்ணை விசாரிக்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க, அந்த சுஷிலா, அந்த பொண்ணை சுஷிலான்னு கூப்பிடுறாங்க. உடனே அவரு வராரு. நீங்க தான் அந்த பார்வதிக்கு வந்து இது பிரசவம் பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா கோட்டார் அவர்களே, இவங்க வந்து லக்கி பிறந்தது வந்து மூணாறுல பிறந்திருக்கிறாங்க, சோ நான் அதை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும், அந்த சுஷிலாவை கூப்பிடுங்கன்னு சொல்லி சுஷிலா கிட்ட வந்து கேட்பாங்க. நீங்க வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்றீங்க, அப்போ உங்களுக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்னைக்கு வந்து பிரசவம் பாத்தீங்க அப்படிங்கும் போது, இல்ல எங்களோட ரெக்கார்ட்ல இந்த பார்வதிங்கிற பேரு இருக்கு, அதை வச்சு நான் சொல்றேன், பார்வதி இவங்களோட வயசு, எனக்கு இந்த பொண்ணை பார்த்த மாதிரி கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, அதை வச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணும். சரி என்னைக்கு நடந்தது, என்ன நாள்ல நடந்ததுன்னு எல்லாத்தையும் கேக்குறாரு நம்ம அர்ஜுன் கேக்குறாரு. கேட்ட பின்ன அடுத்து பார்த்தா, அன்னைக்கு இவங்களுக்கு மட்டும்தான் பிரசவம் நடந்ததா, இல்ல இவங்களுக்கும் நடந்ததுன்னு சொல்லி லக்ஷ்மியை கை காட்டுறாங்க. அந்த சுஷிலா பொண்ணு வந்து லக்ஷ்மியை கை காட்டுறாங்க. உடனே நம்ம சாணிக்கா வந்து, கோட்டார் அவர்களே இது தேவையே இல்லாதது, இவர் இது திசை திருப்ப பாக்குறாங்க, தேவையே இல்லாம அந்த பொண்ணு எதுக்கு இதுல இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. உடனே இங்க அதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம அர்ஜுன் வந்து நம்ம லக்ஷ்மியை கை காட்டி அவரை இந்த கேஸ்குள்ள லக்ஷ்மியை கொண்டு வர பாக்குறாங்க. இவர் வந்து
இல்ல முடியாது முடியாது, நீங்க அந்த பொண்ணை எல்லாம் எதுக்கு இந்த கேஸ்க்குள்ள கொண்டு வரீங்க, அந்த பொண்ணுக்கும் இந்த கேஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி சாணக்கியா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. அர்ஜுன் வந்து நம்ம லக்ஷ்மியும் மித்ராவையும் வந்து விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. உடனே ஜட்ஜும் வந்து ஓகே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மித்ராவும் லக்ஷ்மியும் வந்தோடனே லக்ஷ்மி கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. நம்ம அர்ஜுன் உங்களுக்கு வந்து எங்க குழந்தை பிறந்தது அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது அந்த பார்வதி கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல, அந்த கேள்வி எல்லாமே திரும்ப லக்ஷ்மி கிட்ட போய் கேட்கிறாரு. உங்களுக்கு எந்த ஊர்ல குழந்தை பிறந்தது, எந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்தது, எந்த நேரத்துல, எத்தனை என்னைக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க. உடனே நம்ம லக்ஷ்மியும் வந்து சொல்றாங்க, எனக்கு குழந்தை வந்து முன்னார்ல பிறந்தது, நைட்டு டிசம்பர் 11 நைட்டு 7 மணி அந்த மாதிரி பிறந்தது அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து பர்ஃபெக்டா அப்படியே அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. சரி, நீங்க முன்னார்ல முதல்ல யார் கூட இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே முன்னார்ல வந்து பாஸ்கர் அண்ணான்னு ஒரு அண்ணா வீட்டுல நான் இருந்தேன், அங்க டி எஸ்டேட்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் அப்போ அந்த கிழமையில அந்த நாள்ல எங்க இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க மித்ரா கிட்ட. மித்ராவும் நானும் முன்னார்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்துதான் நம்ம லக்ஷ்மி வந்து உண்மையா சொல்றாங்க, நான் பாஸ்கர் அண்ணா வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. மித்ராக்கு அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ, என்னது இவ பாஸ்கர் வீட்டுல இருந்தாளா? அப்போ அன்னைக்கு நான் லக்ஷ்மி கிட்ட அன்னைக்கு லக்ஷ்மி கிட்ட தான் நான் அன்னைக்கு பேசினேனா, பாஸ்கரோட தங்கச்சியை தான் நான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேனா, அவங்களுக்கு தான் பிரசவம் ஆச்சா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு நம்ம மித்ரா. உடனே மித்ரா இப்ப கண்டுபிடிச்சிருவாரா, அப்போ லக்கி இவளுக்கு தான் பிறந்ததுன்னு கண்டுபிடிச்சிருவாரான்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட் வைக்கிறாரு டைரக்டர். அப்படியே மித்ரா குழம்பி போயிருக்கிறாரு. உடனே லக்ஷ்மி வந்து மித்ரா கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. இல்ல மித்ரா, நான் அன்னைக்கு நீங்க முன்னார்ல இருந்தப்போ நானும் அங்கதான் முன்னார்ல தான் இருந்தேன். நீங்க ஆல்ரெடி என்னை வெறுத்து ஒதுக்கிட்டீங்க. இந்த நேரத்துல நான் உங்க கண்ணில் படக்கூடாது, உங்க குடும்பத்து பக்கமே உங்க குடும்பத்துல இருக்க யாரும் என்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லிதான் நான் அன்னைக்கு அந்த ஊரை விட்டு நான் ஓடினேன். ஆக்சுவலி எனக்கு பிரசவம் நடக்கும்போது என்ன ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணதை நீங்க தான் மித்ரா அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி. உடனே மித்ரா அதுக்கு அடுத்து யோசிச்சு பாக்குறாரு. அந்த டி எஸ்டேட்ல ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசியிருப்பாங்க, நீங்க தான் பாஸ்கர் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமான்னு சொல்லிட்டு அவங்க முகத்தை பார்க்கலான்னு வர்ற நேரத்துல பார்த்தா நம்ம மனிஷா வந்து மித்ரா வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிருவாங்க. இப்படி ஒன்னும் நடந்து லக்ஷ்மியை பார்க்க வர்ற நேரத்துல எல்லாம் வந்து லக்ஷ்மி முகத்தை பார்க்காம நம்ம மித்ரா வந்து போயிடுவார்ல. அது எல்லாத்தையுமே வந்து இப்ப மித்ரா நினைச்சு பாக்குறாரு. அப்படியே அங்க ஸ்டன் ஆகி நிக்கிறாரு நம்ம மித்ரா வந்து. உடனே நம்ம சாணக்கியா இருந்துச்சு, இதெல்லாம் தேவையே இல்லாததுன்னு நினைக்கிறேன், தேவையில்லாதது இந்த விஷயத்த எதுக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க, இதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து சரி உங்களுக்கு என்னைக்கு எந்த குழந்தை பிறந்தது அன்னைக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு அன்னைக்கு ஒரே ஒரு பையன் தான் பிறந்தான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம லட்சுமி வந்து. எனக்கு ஒரே ஒரு பையன், ஜூன் மட்டும் தான் என்னோட பையனா பிறந்தான் அப்போ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சரி, நீங்க சொல்ற நேரத்துல அவங்களுக்கும் அதே நாள்ல தான் பிறந்திருக்குன்றாங்க. டிசம்பர் 11 நைட்டு 7 மணி அளவுல தான் பிறந்திருக்குன்றாங்க. நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பார்வதியை எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் அன்னைக்கு முன்னார்ல தான் இருந்தீங்க, நீங்களும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தீங்க மித்ரா, நீங்க அன்னைக்கு எங்கேயாவது அந்த பார்வதி பொண்ணை அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நானும் பார்க்கல அப்படின்னு. அடுத்து வந்து நம்ம சாணக்கியா இருந்துச்சு, இது தேவையே இல்லாதது, எங்க சுத்தி எங்க வந்துட்டு இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் வருவாங்க போவாங்க, இவங்கள பார்த்தாங்களா அவங்கள பார்த்தாங்களான்னு எப்படி நம்ம இதெல்லாம் ஒரு கேள்வின்னு எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு சாட்சின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இது மட்டும் என்னோட சாட்சி இல்ல, இப்ப நான் அடுத்து அந்த சுஷிலா பொண்ணை விசாரிக்கணும்னு சொல்லி அதுக்கு அடுத்து முதல்ல அர்ஜுன் வந்து சுஷிலா பொண்ணை விசாரிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தா நம்ம லக்ஷ்மி மித்ரா இவங்க 2 பேர்த்தையும் விசாரிச்சிருப்பாங்க. இப்போ வந்து சரி இப்போ நீங்க போகலாம்னு சொல்லி நம்ம மித்ராவையும் லக்ஷ்மியும் அனுப்பி வச்சிருவாங்க. இப்போ நான் பார்வதியை வந்து விசாரணை பண்ணணும், எனக்கு அதுக்காக இது கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே பார்வதி அடுத்து வருவாங்க. வந்தோடனே அன்னைக்கு உங்களுக்கு முன்னார்ல எங்க குழந்தை பிறந்ததுன்னு கேட்பாங்க. முன்னார்ல அப்படின்னு சொல்லுவாங்க, டிசம்பர் 11 அப்போ நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல எங்கேயாவது இவங்களை பாத்தீங்களா அப்படிங்கும் போது கேட்பாங்க. சரி அன்னைக்கு உங்களுக்கு பிரசவ வலி வந்துச்சுன்னு சொல்லிடுறீங்க, உங்க கூட யாரு இருந்தா அன்னைக்கு? என் கூட எல்லாம் யாரும் இல்ல, நானே ஒரு ஏழ்மை வீட்டு பொண்ணு, என் கூட யாரு இருப்பா, அதுவும் இல்லாம இது யாரையும் நான் தெரியாம தான் பெற்றுக்கிட்டேன், அதனால நானே வந்துதான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனேன் அப்படின்னு கேக்குறாங்க. ஓ அன்னைக்கு நீங்க அப்போ உங்க கூட துணைக்கு யாரும் வரல, நீங்களா போய் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அந்த குழந்தைய பத்திக்கிட்டீங்க அப்படிதானே அப்படின்னு கேக்குறாங்க. சரி அன்னைக்கு வானிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா நம்ம ஜுன்னு பிறந்தானே அன்னைக்கு பார்த்தா மழை கொட்டுன்னு கொட்டி இருக்கும்ல, அந்த மழையில தானே மழை புயல் எல்லாம் அடிச்சிருக்கோம். அந்த நேரத்துலதான் லக்ஷ்மியை வந்து மித்ரா கார்ல கூட்டிட்டு போயிருப்பாங்க. இப்ப பார்வதியும் அதே நாள்ல அதே நேரத்துல குழந்தை பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அங்க மழை பெஞ்சிருக்கணும்ல, அதை சொல்லி இவர் கேட்க வர்றாரு. மழை பெஞ்சுதான்னு கேட்க வரல,
அன்னைக்கு வானிலை எப்படி இருந்தது, அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு. உடனே இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு சொல்லி சாணக்கியா எந்திரிச்சு தேவையில்லாம கோப்பட்டு கத்திட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு கேள்வியா, இது எப்படி கேள்வின்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியும், இவங்க சும்மா கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்க மயிலாட். உடனே அப்படிங்கும் போது அடுத்த ஜட்ஜுமே நம்ம அர்ஜுனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன அர்ஜுன் இதெல்லாம், ஒரு குழந்தைகிட்ட உங்களுக்கு குழந்தை எப்படி பிறந்தது, யார் உங்களுக்கு கூட வந்தா, இது என்னது கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, வானிலை எப்படி இருந்தது, அந்த பொண்ணே வந்து வழியில துடிச்சு குழந்தைய பெற்றிருப்பாங்களா, அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டா இருப்பாங்க, என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க, நான் ஒரு காரணமா தான் கேட்கிறேன் மைலாட், எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க. அப்படிங்கும் போது அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அன்னைக்கெல்லாம் ஒண்ணும் நடக்கலையே, சரி நீங்க உங்களுக்கு வலி வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதுல போனீங்க, அதாவது உங்களை யாராவது தூக்கிட்டு வந்தாங்களா, இல்ல நீங்க கார்ல வந்தீங்களா, ஆட்டோல வந்தீங்களா, இல்ல எப்படி வந்தீங்க, அன்னைக்கு நானே ஒரு ஏழ்மை வீட்டு பொண்ணு, எனக்கு கார்ல ஏறுத்தருவேன், நான் ஆட்டோல தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டோல தான் நான் வந்தேன், எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே சரி அன்னைக்கு உங்களை சுத்தி ஏதாவது என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும், இல்ல ஏதாவது விசித்திரமா ஏதாவது நடந்துச்சா அந்த மாதிரி கேக்குறேன். உடனே அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல, என்ன சுத்தி எல்லாம் எதுவும் நடக்கல, நானே வந்தேன், நல்லபடியா போய் நானே ஹாஸ்பிட்டல், எனக்கு ரொம்ப வலியா இருந்தது, நானே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு வானிலை எப்படி இருந்தது, வானிலை எப்படி இருக்கும், ராத்திரி நேரம் இருட்டா இருந்துச்சு, வேற என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மழை பெஞ்சது இல்ல, அது வந்து இவங்க சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல, சாணக்கியா வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டார்ல. உடனே ஆக்சுவலி மைலாட் அன்னைக்கு மழை பெஞ்சது அன்னைக்கு, ஆனா இவங்களுக்கு அது இந்த பார்வதிக்கு மழை பெஞ்சதுன்னு கூடவா ஞாபகமே இல்லை, அன்னைக்கு இடியுடன் மழை பெஞ்சது, புயல் அடிச்சது அந்த ராத்திரி நேரத்துல முன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா ஆமா மறந்துட்டேன், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, எனக்கு கொஞ்சம் நீங்க கேக்குற கேள்வியெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்தது, அதனால மறந்துட்டேன், ஆமா அன்னைக்கு ரொம்ப மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை பூசி முழுகிறதுக்காண்டி பார்வதி வந்து இந்த மாதிரி அர்ஜுன் கிட்ட வந்து சொல்றாங்க. என்ன சார், இதுக்கு மேலேயும் இந்த அர்ஜுனுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க கூடாது சார், இவன் தேவையில்லாம கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கான், என்னோட கட்சிக்காரர் ரொம்பவே பாவமானவர், அவர் அவங்க குழந்தைய தேடி வந்திருக்கிறாங்க, அவங்க குழந்தைய மட்டும் அவங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமா போயிருவாங்க, ஒரு தாய்க்கு வந்து அநியாயம் நடக்கக்கூடாது, அந்த அநியாயத்துல இருந்து காப்பாத்துங்க, நீங்க அவங்க பொண்ணை அவங்க கிட்ட ஒப்படைங்க, அவங்க இத்தனை வருஷம் தேடி வந்து இப்பதான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்க பொண்ணை தேடி வந்திருக்காங்க, இந்த நேரத்துல இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு மயிலாட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேலேயும் அர்ஜுன் கிட்ட எந்த சாட்சி இருக்க போறது இல்லை, அதனால நீங்க வந்து எனக்கு அதாவது பார்வதி கையில அந்த குழந்தைய ஒப்படைங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இருங்க சார், இன்னும் என்னோட விசாரணை முடியவே இல்லை, இன்னும் அடுத்து யார்கிட்ட அர்ஜுன் நீங்க விசாரிக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து நான் உங்ககிட்ட தான் விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து பார்த்தா சாணக்கியாவே கூண்டுல ஏறிடுறாரு. உடனே அர்ஜுன் வந்து கேக்குறாரு, சரி நீங்க டெல்லியில பெரிய லாயர் அப்படிதானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா நான் டெல்லியில பெரிய லாயர் தான், இப்ப என்ன, சரி நீங்க அங்க இருக்கிற கேஸ் எல்லாம் விட்டுட்டு வைசாக்குக்கு இந்த கேஸுக்காக நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க, இது ஒன்னும் அவ்வளவு பெரிய கேஸ்ல, இங்க பாருங்க எனக்கு மனிதாபிமானம் எல்லாமே இருக்கு, என்னால ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டதை என்னால பார்க்க முடியல, ஒரு தாய் வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகி அந்த குழந்தைய தேடி அவங்க போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணத்துலதான் நான் இந்த ஊருக்கு வந்து நான் இப்ப அவங்களுக்காக வாதாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா, ஆனா நீங்க வந்து நார்மலா நீங்க ஒரு கேஸ் வாதாடினீங்கன்னா லட்சத்துல ஃபீஸ் வாங்குவீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இப்ப எதுக்கு சார், அது என்னோட பர்சனல் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கிற கேள்விக்கு ஆமா இல்லைன்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நான் எல்லா கேஸுக்கும் லட்சத்துல தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க மைலாட், இவங்க எல்லா கேஸுக்குமே லட்சத்துல தான் வாங்குறாங்க, ஆனா இந்த பார்வதி இவங்களுக்கு யாருன்னே தெரியாது, அவங்க ஒரு நல்ல உள்ளம் கொண்டு அவங்கள காப்பாத்துறதுக்காண்டி இவங்க வந்து ₹1 எவ்வளவு ரூபாய் நீங்க ஃபீஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் இந்த பார்வதி பொண்ணு ஏழ்மை வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட நான் இதுக்கு காசு வாங்க போறேன், அந்த பொண்ணுகிட்ட இருந்து நான் ₹1 கூட வாங்கல, நான் இது வந்து என் மனசாட்சிக்காக இந்த கேஸை நான் பண்றேன், அந்த பொண்ணு ஒரு தாய் கஷ்டப்படுறதுக்காண்டி நான் இந்த கேஸை வந்து வாதாடிட்டு இருக்கேன், நான் இதுக்காக ஃபீஸ் எல்லாம் எதுவும் வாங்கல அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன இதுக்கு மேலேயும் விசாரிக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவர் அதுக்கடுத்து சார் இதுக்கு அடுத்து நான் இன்னும் ஒருத்தங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதுக்கடுத்து யாரை விசாரிக்க போறீங்க அப்படிங்கும் போது இவங்க சொல்றது எல்லாமே போய் தான் சார், இவங்களுக்கு வந்து இவங்க இந்த சாணக்கியா வந்து தங்கியிருக்காருல, இவர் வந்து ஒன்னும் ஃபிளைட்ல வந்திருக்காரு, ஃபிளைட்டுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும், அதுவும் இல்லாம இத்தனை நாளா கிட்டத்தட்ட 3 நாளா இவர் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்காரு, அதுக்காக கூடிய செலவு, அதுக்காக ஃபுட்டுக்காக செலவு, இது எல்லா காசும் அப்ப நீங்க உங்க கை காசை போட்டு செலவு பண்ணிருக்கீங்க அப்படிதானே சாணக்கியா சார் அப்படின்னு கேக்குறாங்க.
அதெல்லாம் இதுக்கு தேவையில்லாதது உங்களுக்கு, அதெல்லாம் இதுக்கு சார். ஆமா இல்லைன்னு சொல்லுங்க சார். ஆமா, அந்த பொண்ணுக்காக நான் அந்த கேஸுக்காக நான் இது எல்லாம் நான் என்னோட காசை தான் போட்டு ஹோட்டல்ல இல்ல எல்லாமே என்னோட காசு தான் நான் கொடுத்துருக்கேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஃபிளைட் வந்தது, எல்லா எக்ஸ்பென்ஸும். நீங்க தேவையில்லாம நேரத்தை கடத்திட்டு இருக்கீங்க சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கோர்ட்ல எல்லா தீர்ப்பு வந்துடும். அதுக்கடுத்து நீங்க உங்க டெல்லியில நீங்க உங்க ஃப்ளைட்டுக்கே நீங்க உங்க ஃப்ளைட்ல நீங்க டெல்லி போயிடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு விசாரிக்கிற கொஞ்சம் நேரத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி, கோட்டார் அவர்களே, நான் இன்னும் ஒருத்தரை விசாரிக்க வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்றாங்க. அதாவது சராயுவை விசாரிக்கிறாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து ப்ரூஃப் பண்றதுக்கு, இவங்களுக்கு ஹோட்டலுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் இது பண்றதுக்கு. உடனே சராயு அடுத்து கூப்பிடுறாங்க. சராயு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சராயு வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, நான் சராயு. சரி, ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க பிசினஸ் பண்றீங்க. ஆமா, நீங்க தான் அப்போ அந்த பார்வதிக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நான் பார்வதிக்கு நான் தான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து, நீங்க எதுக்கு பார்வதிக்காக ஹெல்ப் பண்ணணும்? உங்களுக்கு என்ன இது இருக்கு? நீங்க எதுக்கு, உங்களுக்கு பார்வதி எத்தனை நாளா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சார்? தேவையில்லாம இந்த சாணக்கியம் வந்து திரும்பி இருந்துச்சு, இதெல்லாம் கோட்டை நேரத்தை வீணடிக்கிறாரு, இதெல்லாம் தேவையே இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார், தேவை இருக்கு, நான் ஆதாரத்தை உங்களுக்கு கண்ணு முன்னாடி நிரூபிக்கிறேன்னு சொல்லி சராய் கிட்ட வந்து, இங்க பாருங்க சார், சராய்க்கு வந்து மித்ராவோட பிசினஸ் மித்ராவோட எதிரி தான் இந்த சராயோ. மித்ராவை எப்படியாவது தோக்கடிக்கணும், அவங்க அந்த சேர்மேன் சீட்ல இவங்க உட்காரணும், மித்ராவை தோக்கடிச்சு அந்த லக்கி குரூப் ஆஃப் கம்பெனியை வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான சாட்சியா தான் இவங்க வந்து பார்வதியை இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்து பார்த்தா சராய் கிட்ட விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. நீங்க எதுக்கு இங்க பாருங்க சார், அதாவது இவங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தது எல்லாமே ஸ்பான்சர் பண்றது நம்ம சராய் தான். அதனால இவங்க எதுக்கு சராய் எதுக்கு இப்ப இந்த சாணக்கியா சாருக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்? ஃபிளைட் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து எல்லாத்தையும் எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப உங்களுக்கும் அந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேள்வியா கேட்டோன்னு நம்ம சராய் வந்து முதல்ல எல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தா எங்க உண்மை வெளியே வந்துருமோ அதுக்கடுத்து பார்த்தா நம்ம தேவயானியும் மனுஷன் அவ்வளவுதான் கிழிஞ்சு போச்சு, மனுஷா நீ மாட்டிக்க போற, அவ்வளவுதான். இந்த அர்ஜுன் என்னடி முன்னாரு கதையெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கான், இப்போ லக்ஷ்மிக்கு பிறந்த குழந்தை இப்ப தெரிய போதா, இந்த சராய் நாடகக்காரி தான் தெரிய போதா, இப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே, பயமா இருக்கான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ பெரிய லாயர்னு கூட்டிட்டு வந்த அர்ஜுன் பிரிச்சு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கான், என்னடி லாயர் கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி தேவயானி மனுஷாவும் இங்க புலம்பிட்டு இருக்கிறாங்க. இங்க மித்ரா பார்த்தா ஸ்டென்னாயி நிக்கிறாரு. என்னடா அவர் வந்து இன்னும் அந்த இதுல இருந்தே வெளியே வரல, இப்ப லக்கிக்கு வந்து என்ன நடக்க போகுது, என்ன யாருக்கு சாதகமா வரப்போகுது அப்படின்னு சொல்லி இவங்க வர கவலையா நின்றுட்டு இருக்கிறாங்க. கடைசி பார்த்தா சராய் இதுல இருந்து தப்பிக்க அப்படியே மயக்கம் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிபி ரொம்ப ஹையான மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே ஐயோ அப்படின்னு சொல்லி விசாரிச்சு அவர் வந்து கத்திக்கிட்டு இருப்பாரு. நம்ம அர்ஜுன் வந்து நீங்க எல்லாம் நடிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சராய் மேல பழி போட்டுல உண்மையதான் சொல்லிட்டு இருப்பாரு. உண்மையை சொல்லி இது பண்ணோன்னே இவர் வந்து கைண்ண காட்டுவாரு. சாணக்கியா வந்து மயக்கம் போட்டு விழுற மாதிரி ஆக்டிங் பண்ணு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஓகே, இந்த கோர்ட் வந்து இந்த கேஸை இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு நம்ம இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாருங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர சொல்லி அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல பார்த்தா அதுக்கடுத்து பார்த்தா லக்ஷ்மி கிட்ட வந்து ஜெயதேவ் வந்து பேசிட்டு இருப்பாரு. லக்ஷ்மி, நீ ஏமா இவ்வளவு நாள் இந்த கஷ்டத்தெல்லாம் நீ உன் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தியா? மூணார்ல நீ மித்ராவை பாத்திருக்க, உன் அத்தைய பாத்திருக்க, அப்போ நீ உன் அத்தை கிட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லியிருக்கலாமேமா. நீ எதுக்குமா இத்தனை நாள உன் மனசுக்குள்ள இந்த கஷ்டத்தை போட்டுட்டு புழுங்கிட்டு இருந்திருக்கியா? நீ அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமாவது உனக்கு பிரசவ வலி வந்த வரைக்கும் லக்ஷ்மியும் மித்ராவும் சேர்ந்துதான் வந்திருக்காங்க. நீ அப்ப அவங்க கிட்டேயாவது அந்த குழந்தைய கொடுத்துருக்கலாமேமா. நீ அப்பவே வந்து உண்மையெல்லாம் மித்ரா கிட்ட சொல்லியிருக்கலாமேமா. நீ ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு 5 வருஷமா நீ நம்ம குடும்பத்தை விட்டு விலகி ஜானுவை பார்க்காம இது பண்ணாம இதுக்குமா நீ இவ்வளவு வேதனையும் உன் மனசுக்குள்ளே வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தியா? மாமா, என்னால என்ன பண்றது மாமா, அதுக்கான நேரம் வரலையே. இப்பவும் நான் இந்த உண்மையை சொல்லியிருக்க மாட்டேன், ஆனா இது லக்கி கேஸுக்கு உதவியா இருக்குங்கிறதுக்காக தான் சொன்னேன். அதுவும் இல்லாம மித்ரா இப்ப இதை எப்படி எடுத்துப்பாருன்னு எனக்கு தெரியல. இன்னும் அவருக்கு கோவம் வந்து பாஸ்கரண்ணா மேல ஏதாவது அந்த கோவத்தை காட்டிடுவாரோ இல்ல என் மேல ஏதாவது காட்டிடுவாரோ. மித்ராக்கு நான் அதுக்கடுத்து நிறைய வந்து இது தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் என் மேல வெறுப்பு உண்டாக்கிடுவாருன்னு நினைச்சுதான் நான் இத்தனால உண்மையை சொல்லல. இப்ப கோர்ட்ல லக்கிக்காக இந்த உண்மையை சொல்ல மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து விலக்கி சொல்லிட்டு இருப்பாங்க. ஜானுவும், அக்கா நீ என்கிட்டயாவது இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருக்கலாமேக்கா, நான் உனக்கு துணையா இருந்திருப்பேனேக்கா, என்னையும் நீ பார்க்காம இத்தனை வருஷம் இதுக்குக்கா நீ தனியா கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன்னு சொல்லி. ஐயோ ஜானு, அது முடிஞ்சு போன கதை, இப்ப நீ அதை பத்தி பேச ஒன்னும் ஆக போறது இல்லை அப்படின்னு சொல்லி
விவேக் கிட்ட அடுத்து இவங்க ஒரு பெரிய பிளான் போடுறாங்க. விவேக் நீ இதெல்லாம் பண்ணிட்டு வா, இதெல்லாம் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி வந்து விவேக்கு வந்து ஒரு பிளான் போட்டு கொடுத்து இதெல்லாம் நீ கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் விசாரிச்சு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தா இன்னும் 2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த நேரத்துல பார்த்தா லக்ஷ்மி வந்து இங்க பாருமா, நீ மித்ராக்கு ஆல்ரெடி போகாம ரொம்ப பெரிய ஷாக்ல இருப்பான், பாஸ்கர் கூட இருந்தது நீ தானான்னு தெரிஞ்சு, அதனால நீ இப்ப என்ன பண்ற, நீ போய் முதல்ல மித்ரா கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடு. இப்ப தேவையில்லாம அதுக்கடுத்து என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்குள்ள முதல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நீங்க 2 பேருமே குழம்பி போய் அந்த இடத்துல பேசக்கூடாது கோர்ட்ல போய். அதனால நீ மித்ரா கிட்ட போய் நடந்த உண்மையெல்லாம் முதல்ல போய் சொல்லிடுமா அப்படின்னு சொல்லி ஜெயதேவ் சொல்லிட்டு இருக்க. இங்க பார்த்தா நம்ம சராயும் அவங்க பியவும், என்ன மேடம் கடைசி நேரத்துல இந்த அர்ஜுனை என்ன மேடம் நேத்து ரொம்ப பம்மிட்டு இருந்தான், இன்னைக்கு என்ன மேடம் இப்படி இவ்வளவு இதா பேச ஆரம்பிச்சுட்டான், என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நானே இதை எதிர்பார்க்கல, ஆனா அந்த அர்ஜுனை கொஞ்சம் மூல காரணம், அந்த லக்ஷ்மியை நான் ரொம்ப குறைச்ச இட போட்டுட்டேன். இப்போ எப்படியும் இப்போ அவகிட்ட பெருசா ஆதாரம் எல்லாம் இல்ல, அதனால பாத்துக்கலாம். என்ன சார் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. என்ன மேடம் கடைசி நேரத்துல இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, 50% தான் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அந்த பார்வதி பொண்ணு, என்ன மேடம் நீங்க ஏதோ ஒரு நாள் நடிச்சு அந்த பாப்பாவை வாங்கிட்டு வந்து கொடுத்தா போதும், நீங்க நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்தேன், ஆனா இங்க என்னமோ இவங்க என்ன இப்ப நான் மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஜெயில போட்டுருவாங்களா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம், என்னை விட்டுருங்க மேடம், நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் எதுக்கு நீ பயந்து செத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சராய் வந்து திட்டிட்டு இருக்காங்க. அதான் இருக்காருல்ல சார் தான் இருக்காருல்ல சாணக்கிய சார், அவர் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம இவங்க மனிஷாவும் தேவியானி வராங்க. என்ன சராய் நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க. என்ன மனிஷா நீ எதுக்கு எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே மேடம் நீங்க சொன்னீங்கன்னு தானே நடிக்க வந்தேன், என்னால இதுக்கு மேல நடிக்க முடியாது மேடம். ஏய் எதுக்கு நீ பயந்து செத்துட்டு இருக்க, அதான் கோர்ட் இவ்வளவு தூரம் வந்தாச்சுல, கடைசி நேரத்துல இப்ப நம்ம தான் ஜெயிக்க போறோம், நீ எதுக்கும் பயந்து எங்களையும் பயன்படுத்திட்டு இருக்காத. அந்த அர்ஜுன் என்ன இவ்வளவு கேள்வி கேட்பான்னு எனக்கு என்ன கனவா தெரியும், அந்த லக்ஷ்மியோட ட்ரைனிங் எல்லாம் லக்ஷ்மி தான் இந்த மாதிரி கேளு அந்த மாதிரி கேளுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா. அந்த லக்ஷ்மி ஒன்னும் லேசுப்பட்டவா இல்ல. சரி சார் இப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம தானே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி மனுஷி கேக்குறாங்க. நம்ம ஜெயிக்கலாம், அதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல எனக்கு அனுப்ப வேண்டிய பேமெண்ட் அனுப்புங்க. சார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, யாருக்கேன்னு நான் உங்களுக்கு நிறைய பேமெண்ட் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹலோ மேடம் அதெல்லாம் அட்வான்ஸ் தான், இன்னும் நீங்க ஃபுல் பேமெண்ட் எனக்கு இன்னும் சென்ட் பண்ணல, ஒழுங்கா அந்த பேமெண்ட் அனுப்புங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கடுத்து சராய் பார்த்தா, நான் இங்க பாரு பார்வதிக்கு வந்து நான் தான் உனக்கு பேமெண்ட் எல்லாமே போட்டுட்டேன்னு. ஹலோ மேடம் பேமெண்ட் எல்லாம் போட்டுட்டீங்கிறதுக்காக நான் இப்ப என்ன இது மட்டும் நான் நடிக்கதான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா என்ன ஜெயில போட்டுருவாங்க மேடம், அப்படி ஒரு வேளை என்னை மட்டும் ஜெயில போட்டாங்க நான் உங்க எல்லாத்தையும் நான் காட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏய் என்னை மட்டும் நீ காட்டி கொடுத்தேன்னு தெரிஞ்சுது, இப்ப மனுஷா வந்து போயிருப்பாங்க. உன்னை மட்டும் நீ காட்டி கொடுத்தன்னு தெரிஞ்சுது, அடுத்து நீ உன்னை உயிரோடய விட மாட்டேன்னு சொல்லிட்டு சராய் சொல்லுவாங்க. இங்க பாரு ஒரு வேளை நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னா ஜெயில இருக்கிற வேண்டிய நிலைமை வந்து இருந்துச்சுன்னா நான் உனக்கு அதுக்கும் சேர்த்து உன் அக்கௌண்ட்ல காசு போட்டு விட்டுறேன், நீ கொஞ்ச நாள் ஜெயில ரெஸ்ட் எடுத்துட்டு வா, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. என்ன மேடம் என்னோட வாழ்க்கையே நான் ஏதோ நடிச்சா காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு தேவையில்லாம நீங்க வந்து தேவையில்லாம என்ன இப்படி பிரச்சனையில மாட்டி விட்டு என் வாழ்க்கைய ஜெயில தள்ளலான்னு பாத்துட்டு இருக்கீங்களா, நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் பத்தாது மேடம், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு நான் இந்த கேஸ்ல இருந்து முதல்ல என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க, எனக்கு இந்த போலீஸ் கேஸ் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சார் தான் இருக்காருல்ல அவர் பாத்துப்பாரு, நீ இதுக்கு தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்க, நீ வந்து ஒன்னும் இதை பத்தி எல்லாம் பேச தேவையில்ல, அதான் சாணக்கிய சார் இருக்கார்ல உனக்கு இன்னும் அக்கௌண்ட்ல காசெல்லாம் வந்து கரெக்டா விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா மனிஷாவும் தேவியானியும் சராயும் வந்து காசை பத்தி கேட்டுட்டு போவாங்க. நீ அக்கௌண்ட்ல எல்லாம் போட்டு விட்டுரு மனிஷா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன ஆண்டி என்ன சுத்தி நடக்குது, எல்லாரும் காசுன்னு காசுலயே இதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேவி உனக்கு இதெல்லாம் தேவையா, நீ எவ்வளவு காசை இதுக்காக வீணாக்கிட்டு இருக்க, பரவாயில்ல ஆண்டி காசு எவ்வளவு வேணா போய்கிட்டோம், அதை பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது, எனக்கு இந்த கேஸ்ல இருந்து லக்கி இந்த வீட்டை விட்டு போகணும், மித்ரா வாழ்க்கையில இருந்து ஒட்டுமொத்தமா அந்த லக்கி போகணும், அதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேன், அதை பத்தி பிரச்சனையே இல்லை. சரி வாங்க அடுத்து 2 மணி நேரம் வேற முடிய போகுது, நம்ம கோர்ட்டுக்குள்ள போகலாம்னு சொல்லி இவங்க வந்துட்டு இருப்பாங்க. லக்ஷ்மி பார்த்தா விவேக்கே எதிர்நோக்கி பார்த்துட்டே இருப்பாங்க. விவேக் பார்த்தா அவர் வந்து அலைஞ்சு திரிஞ்சு ஒவ்வொரு பக்கமா வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது முதல்ல போய் ஹாஸ்பிட்டல்ல போய் கலெக்ட் பண்ணுவாரு, அடுத்து பார்த்தா ஒவ்வொரு இடத்துல போய் கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு, அவருக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து அங்கங்கே கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. வந்துட்டு உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா திரும்பி அந்த 2 மணி நேரம் முடிஞ்சிரும்.
உடனே இப்போ வந்து சராயுவை கூப்பிட முடியாது. உடனே அதுக்கடுத்து இப்ப அந்த பொண்ணு ஓகேவா ஆல்ரைட் அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கேட்பாரு. உடனே ஆல்ரைட் சார் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கையை சத்துவாங்க நம்ம சராய் வந்து. அது எல்லாமே நடிப்பு யுவர் ஆனர். அவங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னோட இதுல இருந்து நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தப்பிக்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அந்த சராயு தான் வந்து இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க தேவையே இல்லாம ஆதாரமே இல்லாம இந்த அர்ஜுன் பேசுறதுதான் எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது யுவர் ஆனர். அதனால இந்த கேஸை நீங்க இப்பவே முடிச்சு வச்சு பார்வதிக்கு ஒரு நீதியை கொடுக்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உங்க இதுல இருந்து ஏதாவது எவிடன்ஸ் சப்மிட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே லக்ஷ்மியை பார்ப்பாரு. லக்ஷ்மி வந்து வாசலே பார்த்துட்டு இருப்பாங்க. விவேக் பார்த்தா வரமாட்டாரு. சரின்னு சொல்லிட்டு சரி தீர்ப்பு எழுதலாம் போக போறாங்க. மனிஷாக்கு வந்து சந்தோஷமாயிரும், எப்படியோ ஒரு வழியா தீர்ப்பு எழுத போறாங்கன்னு சொல்லிட்டு சராய் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க பாரு, கோர்ட்ல இப்போ வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து 50-50% தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த லக்கி பாப்பா அந்த லக்கி பொண்ணு எனக்கு சாதகமா கிடைச்சதுன்னா நீங்க இந்த இடத்த விட்டு போயிருங்க. ஒருவேளை இந்த கேஸ்ல அந்த மித்ரா தான் ஜெயிச்சானா நீங்க அந்த லக்கிய தூக்கிட்டு போய் நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, அந்த பீகார் கேங்கிட்ட போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஓகே மேடம், நீங்க கண்ணை மட்டும் காட்டுங்க, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம்னு சொல்லி அவரும் சொல்லுவாரு. என்ன மேடம் நீங்க தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கீங்களான்னு தோணுது மேடம். எனக்கு என்ன பயம், அப்படியே அந்த குழந்தைய பிடிச்சாலும் அந்த பீகார் அனுப்புனாலும் அவங்கள பிடிச்சாலும் அந்த அடியால் எல்லாம் மனிஷா பேரை தானே சொல்ல போறாங்க, என் பேரை யார் சொல்ல போறா? அப்படியே அதுக்கடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மித்ரா அந்த மனிஷா உண்டில்லன்னு பண்ணுவானே தவிர இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மேடம் நீங்க ரொம்ப கில்லாடிதான் மேடம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியாவும் வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாரு. இங்க பார்த்தா அதுக்கடுத்து கோர்ட்டுக்குள்ள வந்துட்டு அதுக்கடுத்து அர்ஜுன் கிட்டே எந்த ஆதாரமும் இல்லை, முடிய போதா அப்படின்னு நினைக்க போற நேரத்துல அவர் சரி நான் தீர்ப்பு எழுத போறேன்னு சொல்லி தீர்ப்பு எழுதுறதுக்கு பேனாவை எடுப்பாரு நம்ம ஜட்ஜு. பார்த்தா ஒரு நிமிஷம் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். யாருன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம விவேக் தான். விவேக் வந்து என்கிட்ட சில ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லுவாரு. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா மனிஷாவும் தேவியானும் வந்து பிரமிச்சு போயிடுவாங்க. இவன் விவேக் என்னதான் கொண்டு வரான், ஐயோ அவன் என்ன கொண்டு வரானே தெரியல, லக்ஷ்மியை பார்த்து கண்ணா காட்டுறான், அந்த லக்ஷ்மி தான் ஏதோ பிளான் பண்ணிருக்கா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்களும் காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அதை போய் நம்ம விவேக் போய் அர்ஜுன் கையில கொடுப்பாரு. அர்ஜுன் வந்து சார் நான் உங்களுக்கு சில ஆதாரங்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அதை கொடுப்பாரு. அதுல என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த சாணக்கியா சார் இத்தனை நாளா வந்து ஹோட்டல்ல ரூம் போட்டு ஃபிளைட்ல வந்தது அவர் நம்ம கிட்ட என்ன சொன்னாரு, இதெல்லாம் ஒரு பொண்ணுக்காக ஒரு தாய்க்காக நான் போராடுறேன் அப்படி இப்படின்னு சொன்னது எல்லாமே போய் அவங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு விழுந்திருக்கு, அதுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது அப்படின்னு சொல்லி அவர் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கினதுக்கு அவருக்கு ஃபிளைட் டிக்கெட் எல்லாமே போட்டு கொடுத்தது நான் கடைசியா விசாரிச்ச சராயு. அவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த சராய்க்கு பார்வதினா யாருன்னே தெரியாதுன்னு அவங்க அப்பளதான் சொன்னாங்க. இப்பதான் தெரியும்னே சொன்னாங்க, கொஞ்ச நாள்ல தான் தெரியும்னு சொன்னாங்க. அந்த கொஞ்ச நாள் எதுக்கு தெரியும்னா அவங்க லக்கி குரூப் ஆஃப் கம்பெனியை அடையறதுக்காக அவங்க வந்து இந்த பார்வதிக்கு இவங்களே செட் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. இது முதல் ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் எதுன்னா, அந்த பார்வதி பொண்ணு வந்து என்ன சொன்னாங்க, அந்த பார்வதி பொண்ணு அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்ட்ல கடைசி 3 நாள்ல வந்து 10 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. அவங்களே ஒரு டெய்லரிங் தான் பண்றாங்கன்னு சொன்னாங்க. அதுவுமே போய் அவங்களோட ப்ரொஃபஷன் ஒன்றும் டெய்லரிங் கிடையாது. அவங்க ஒரு நாடக நடிக்கிறவங்க, அதாவது நடிப்பு, அதாவது ஆக்டிங் ப்ரொஃபஷனை கொண்டவங்க. அவங்க நடிக்கிறவங்க, காசுக்காக நடிக்கிறவங்க. அதுவும் இல்லாம அவங்க ஒரு அசோசியேட், அதாவது இந்த மெம்பர் அசோசியேஷன், அதாவது ஆக்டிங் மெம்பர் அசோசியேஷன்ல அவங்களும் ஒரு மெம்பரா இருக்காங்க. அதுக்கான கார்டு, அவங்க உண்மையான பேரு பார்வதியே கிடையாது, அவங்க உண்மையான பேரு தேவி. அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அவங்களோட பேங்க் பாஸ்புக் எல்லாமே நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அதாவது இப்ப இதை பார்த்தாலே உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சராயு வந்து அவங்களோட எதிரியை தோற்கடிக்கிறதுக்காகவும் அவங்களோட பதவியை அடைவதற்காகவும் தான் இந்த தேவிங்கிற பொண்ண பார்வதிங்கிற பொய்யான பேர்ல வந்து அறிமுகப்படுத்தி அந்த லக்கி அவங்களோட பொண்ணுன்னு சொல்லி நாடகம் நடிச்சு லக்கிய வந்து இவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்னு வந்து பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி உண்மையை டமால் டிமின்னு போட்டு உடைச்சிடுறாரு நம்ம அர்ஜுன். இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, நாளைக்கு தான் தீர்ப்பு வரப்போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சாணக்கியாவும் சும்மா விட மாட்டாரு, அவருமே ஒரு பெரிய லாயர் தான். என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டி ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாளா சீரியல் அண்ட் சலங்கேலி சீரியல் 2 சீரியல்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ 2 சீரியலும் ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.